என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய பதவிக்காலம் 2026ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி நிறைவடைய இருக்கு. இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் சின்னத்திற்காக நவம்பர் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது 6 மாசத்திற்கு முன்னதாகவே சின்னம் கோரி விண்ணப்பிக்க வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாட்டிலிருந்து புதிதாக பதிவு செய்யப்பட்ட கட்சி விஜயுடைய தமிழக வெற்றி கழகம். பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தாலும் அங்கீகாரம் பெறாத கட்சி அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். முதல் முறையாக இந்த தேர்தலில் போட்டியிடுவதால் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் புதிய சின்னத்தில் தான் போட்டியிட முடியும். அதாவது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய 186 பொது சின்னங்களில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கணும், அல்லது ஒரு புதிய சின்னத்தை பரிந்துரைத்து அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவதற்கு தேர்தல் ஆணையம் பல விதிமுறைகளை வகுத்திருக்காங்க. அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி ஒரு அரசியல் கட்சி தொடங்க முடிவெடுத்த விஜய் பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 அதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சிருக்கார். எந்த ஆட்சேபனையும் வராத நிலையில் செப்டம்பர் 8ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் பதிவு செய்யப்பட்டது குறித்து செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி விஜய் அறிவித்தார். கட்சியின் நிர்வாகிகள் யார், சட்ட விதிகள் என்ன அப்படின்ற விவரமும் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. கட்சி பதிவு செய்யப்பட்டதால தமிழக வெற்றி கழகத்திற்கு சின்னம் ஒதுக்குவது அவசியமாகுது. தேர்தல் சின்னம் தொடர்பாக 1968 விதிகள் பிரிவு 10B படி இந்த சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 5% தொகுதிகள், அதாவது 12 தொகுதிகளாவது போட்டியிட்டாதான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பொதுவான சின்னம் கிடைக்கும். அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரு பொதுவான சின்னம் ஒதுக்கப்படும். பொதுவான சின்னத்தை தேர்வு செய்ய 6 மாசங்களுக்கு முன்னதாகவே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு விதி. அதாவது ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை நிறைய பேர் கேட்டால் முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கும். உதாரணமாக 2024 மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காமல் போனதற்கு இந்த தாமதம் முக்கியமான காரணம். தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கக்கூடிய பொதுவான சின்னங்கள் இருந்து முன்னுரிமையின் அடிப்படையில் 10 சின்னங்களுடைய பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். இல்லாவிட்டால் தமிழக வெற்றி கழகம் விரும்பக்கூடிய 3 புதிய சின்னங்களை வரைந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சமர்ப்பிக்கலாம். தமிழக வெற்றி கழகம் சமர்ப்பிக்கக்கூடிய இந்த புதிய சின்னங்கள் எந்த மதத்தையோ விலங்குகளையோ பறவைகளையோ குறிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. மேலும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய பொது சின்னங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கக்கூடாது. தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய பொதுவான சின்னங்களிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தேர்தல் அறிவிப்பு வரத்துக்கு ஒரு 5 நாள் முன்னாடி வரைக்கும் கடிதம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு புதிய சின்னத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 3 மாதத்திற்கு முன்னதாகவே கடிதம் கொடுக்கணும். தமிழக வெற்றி கழகம் எந்தெந்த சின்னங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாட்டு தேர்தல்களில் மக்கள்கிட்ட சின்னங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. தூக்கத்தில் கேட்டாலும் திமுகவுடைய சின்னத்தையும் அதிமுகவுடைய சின்னத்தையும் தமிழக மக்கள் சரியாக சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அவங்க மனசில் அந்த சின்னங்கள் பதிவாகியிருக்கு. இதனால் மக்களுக்கு ஈஸியாகவும் நினைவுக்கு வரக்கூடிய வகையிலையும் மக்களோடு தொடர்பு படுத்தக்கூடிய வகையான சின்னத்தை தேர்வு செய்வது அவசியமாகுது ஒரு புதிய கட்சிக்கு. உதாரணமாக கிரிக்கெட் பேட், ஹாக்கி மட்டை, பந்து, மைக், ரிங், விசில் போன்ற சின்னங்களுக்கு முக்கியத்துவம் தர வாய்ப்பு இருக்கு. விசில் சின்னம் பிகில் படத்தோடு தொடர்பு படுத்த முடியும். மோதிரம் ஒற்றுமையை வலியுறுத்தும், வைரம் வலிமையை பறைசாற்றும் அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்வாங்க. தற்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் புதிதாக ஒரு சின்னத்தை வரைந்து அதை ஒப்புதல் பெறக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதற்காக நிறைய பேர்ட்ட அவங்க ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் பல தசாப்தங்களாக கோலோச்சி வரக்கூடிய சின்னங்களுக்கு இணையான ஒரு சின்னத்தை தேர்வு செய்ய வேண்டிய தேவை தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு.